ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்ச குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பார்த்தா வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கிரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத விதி ஜாதத்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன திசா புத்தி நடக்குன்னு பாருங்க, பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பார்ப்போம். பொதுவா பாருங்க, இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம். இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய 2ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க. இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருந்தால் அந்த மகாலய அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி, எல்லாருமே விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயங்கள், பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை தான் நவராத்திரி தான். இந்த கொலுமேடை வச்சு ரொம்ப சிறப்பா 10 நாளும், அதாவது 10 நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க. எல்லா கோவில்லையும் பாருங்க, எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாளாக்கும் சரி, இல்ல உற்சவர அம்பாளா இருக்கட்டும், எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா. அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. நவராத்திரி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி, அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது. பொதுவா பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை. எல்லாருமே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்க இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய, அதாவது உலக லெவலில் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் அந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தான். இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குரு சுக்கிரன் டிவி பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது. எல்லாருமே கவனத்தோட, குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட இந்த தீபாவளி பண்டிகையை நல்லா கவனமா கொண்டாடுங்க. மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு. விசேஷம் பார்த்தா 2 விசேஷம் தான் இந்த மாசத்துல. மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம், சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. இது 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் அந்த மாசத்துல உள்ள பண்டிகை காலங்கள். மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீன ராசி. பொதுவாக மீன ராசிக்காரங்க இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். எல்லா விஷயத்திலையும் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க மீன ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாருங்க, அந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே பாருங்க இந்த மீன ராசிக்காரங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க. மருத்துவர், வெளிநாடு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, இதெல்லாம் பாருங்க மீன ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி ரொம்ப அனுசரிச்சு பேசக்கூடிய நபர்கள் மீன ராசிக்காரங்க. நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மீன ராசிக்காரங்க. இதுலயுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் மீன ராசிக்காரங்க. நல்ல உழைப்பாளிகள் மீன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி உங்களுக்கு போதுன்னு பாருங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா, ஆரம்பத்திலேயே ஒரு பொது பலனா பாருங்க, பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலன் சொல்லி எல்லா வீடியோலும் நான் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. அதையும் தாண்டி உங்க லக்னம், அதாவது நம்ம பிறந்த நேரம் தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்ப மீனராசிக்கு எது மாதிரியான ஒரு தொடர்பை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறான்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுடைய ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷப ராசியில. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு.
மீன ராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல என்னன்னா ஒரு 4 கிரக பயிற்சி இந்த மாசத்துல மட்டும் அக்டோபர் மாசத்துல வருது. புதன் பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 8ஆம் பாவத்துக்கு வர்றாரு. சூரியன் 8ஆம் பாவத்துக்கு வர்றாரு 17ஆம் தேதிக்கு அப்புறம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 9ஆம் பாவத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு போறாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 5ஆம் பாவத்துக்கு வர்றாரு. என்னை பொறுத்தவரை பாருங்க மீனராசிக்கு இந்த காலகட்டங்கிறது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை எல்லாருமே கொஞ்சம் பயமா உள்ள டைம் எதுன்னா இந்த விரைய சனி, 7.5 சனியில விரைய சனி வந்துருச்சு, எதுவும் பாதிக்குமா ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. பொதுவா மீனராசிக்காரங்க ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க. ஆஹா ரொம்ப பாதிச்சிருமோ அப்படின்னு. என்னை பொறுத்தவரை இந்த விரைய சனிங்கிறது பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே பாதிக்கும் தயசை இருக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுப்பார். நீங்க ராசி மீன ராசியா இருக்கலாம், ஆனா லக்னங்கள் வந்து எல்லாமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே லக்னங்கள் மாறுபடும். அப்படி மாறுபடும் போது பலன்கள் மாறுபடும். தசாபுத்தியை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ள கிரகம் தான் சனி பகவான். அப்ப எனக்கு என்னை பொறுத்தவரையும் ஒரு சில பேருக்கு இந்த சனி பகவான் வக்ரமாகிறது நல்லதுதான். 12ஆம் இடத்துல போய் சனி பகவான் வக்ரமானா கெட்ட இடத்துல கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல, அது டபுள் மடங்கா உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் தான் உங்க லாபம் வருமானம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லவே வேணாம், அந்த ராகு வந்து ஒரு பிரம்மாண்டமான சிந்தனையை கொடுத்து ஒரு சில பேருக்கு ராகு ஜாதகத்துல சரியில்லாத நபருக்கெல்லாம் ஒரு ஆசையை காட்டி ஏமாற்றத்தை கொடுக்கும். யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். ராகு லக்னத்துல இருக்கும்போது நல்ல ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு. ஒரு சில பேருக்கு, எல்லாத்துக்குமே கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த ராகு வந்தவொடனே என்னைக்கு இந்த ராகு உள்ள கிராஸ் ஆனாரோ அதுல இருந்து பாருங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு தடை தாமதம் இது மாதிரியே நிறைய விஷயத்த சந்திச்சிருவாங்க. ராகு இங்க போறதுனால நிறைய தடைகளை கண்டிப்பா சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும். ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருவாங்க. குடும்பத்துல நல்லா இருக்காது, வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இருக்காது, இன்கம் சார்ந்த விஷயம் சரியா இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். இந்த ராகு கேது இங்க இருக்கிறதுனால படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஒரு தடையை கொடுத்துரும். வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருவீங்க. வேலை உத்தியோகத்துல ஒரு தடையில சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா சூரிய பகவான் ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்காருல்ல, அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு கலகம் கேதுவோட இருக்கும்போது இந்த கேதை விட்டு விலைக்கு வந்தாதான் இங்க நல்லா இருக்கும். அப்ப உத்தியோகத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு லாஸ் இது மாதிரி நிறைய தடைகளை ஒரு சில பேர் சந்திச்சிருப்பாங்க. யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாம இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே எடுத்து பார்த்துங்க. நான் சொன்ன விஷயம் மாறாது. படிப்பு கல்வி இல்ல இது ஏதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயம், எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர சகோதரி உறவு எல்லாம் எதனா இருக்கட்டுமே, டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது, இடத்துல வீட்டுல பூமியில இது சம்பந்தப்பட்ட தடை பார்க்கறது, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது, இது மாதிரி நிறைய ஒரு எடுத்த காரியம் ஒரு வெற்றி இல்லாத தன்மைகள், இது மாதிரி நிறைய பேரை பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பா மீனராசிக்காரதான். இப்ப பாருங்க குரு பகவான் பாருங்க பொதுவாக ஒரு 3ஆம் பாவத்துல போய் நிக்கிறார். 3ஆம் பாவத்துல போய் நிக்கிறாரு, முயற்சி ஸ்தானத்துல நிக்கிறார். இது கொஞ்சம் வக்ரமாக போறாரு. அந்த வக்ர கிரக பயிற்சி கண்டிப்பா நான் கொடுப்பேன். இவர் 3ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது இவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய கால்களில் மிருகசீரத்துல போறார். இனிமே என்னை பொறுத்தவரையும் பாதிப்பு இருக்காது. மிருகசீரத்துல போறார். 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த குரு போறது ரொம்ப நல்லது. பெருசா உள்ள பாதிப்பு இனிமே இருக்காது. நீங்க ரொம்ப பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த 1 வருஷமாக நிறைய பிரச்சனையை பாத்தீங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனையில கொஞ்சமா தான் வரும். ரொம்ப 100க்கு ஒரு 30% 40% பாதிப்பை பார்ப்பீங்க. பெருசா பாதிப்பு இருக்காது. யார் ஜாதக தசாபதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு நான் சொல்றேன், பெருசா உள்ள பாதிப்பு ஒரு கொஞ்சமா குறையும். நல்ல ஒரு அனுகூலங்கள் வரும். வேலை உத்தியோகம் அனுகூலமா கிடைக்கும். நிறைய பேருக்கு நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், வெளியூர்ல வேலை பார்க்கறேன், இப்ப வேலை கிடைக்குன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகங்கள் அமையக்கூடிய நேரம் இப்ப வரும். ஆனா வேலையை ஷிஃப்ட் பண்றாப்புல வரும். எப்பன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் நான் வெளிநாட்டை வேலை பார்த்து வேற கண்ட்ரிக்கு மாறணும், இல்ல உத்தியோகத்துல வேற விஷயம் மாறணும் அப்படின்னா இப்ப ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு வருது. மீனராசி கண்டிப்பா வரும். ஏன்னா 6ஆம் வீட்டு 8ஆம் இடத்துக்கு போயிட்டா வேலை கிடையாது. வெளிநாட்டுல வேலை மாத்துறது, வெளியூர்ல வேலை மாத்துறது, இது மாதிரி நான் அமைப்பு நிறைய அமைப்பு இப்ப அமைச்சு கொடுத்துருவேன். இப்ப வேலை இடமாற்றம் கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க தொடர்பு, அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த 17ஆம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும், இல்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜாதகத்துல யார் ஜாதகத்துல சூரியோட லக்னத்தோட தொடர்பு இருக்கோ அனைவருமே அரசாங்க எக்ஸாம் சார்ந்த விஷயம் மாணவ மாணவி எழுதுங்க, கண்டிப்பா அனுகூலம் கிடைக்கும். இங்க உள்ள வேலை உத்தியோகத்துல இப்ப தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறேன்,
இல்ல கவர்மெண்ட்ல பாக்குறேன்னா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறேன்னா அந்த ப்ரொமோஷனும் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது. ஏன் இருக்குன்னா 6ஆம் வீட்டு 8க்கு போயிட்டாவே கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்களா, அந்த யோகம் வந்துடும். 6 கூட 8க்கு போயிட்டாவே அவர் நீசமாகிறாரு. அங்கே டபுள் மடங்கா யோகம் வேலை செய்ய நிறைய பேருக்கு. தாய்மாமன் உறவு, போட்டிகள், போராட்டம். நீங்க எங்க போய் நான் கடன் கேளுங்க, உடனே கடன் சாங்ஷன் ஆகும். இப்போ அரசாங்க சம்பந்தமா லோன் கேட்குறீங்க, இல்லை தனியார் நிறுவனத்தில் போய் லோன் கேட்குறீங்கன்னா இப்போ எல்லாமே அனுகூலமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு லாபங்கள், ஒரு முன்னேற்றங்கள் இனிமே இந்த காலகட்டம் கொஞ்சம் கொடுக்கும். என்னை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாசத்துல ரொம்ப கொடுக்காட்டி கொஞ்சம் நார்மலாச்சும் இனிமே கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள், நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் கண்டிப்பா கைகூடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. திருமண தடைகள் இருக்காது, பெருசா திருமண தடைகள் இனிமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள் சார்ந்த அனுகூலமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா திருமணத்துல கொஞ்சம் ஒரு சில மன வருத்தங்கள், தாயோட உடல்ல உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய தடையை பார்த்துட்டாங்க. இனிமே அந்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த மீன ராசிக்கு நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில், லாபங்கள் இது எல்லாமே பாருங்க இனிமே சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் ஒரு நல்ல பேர், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இல்லாமல் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் வரும். அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலமா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, இந்த டீச்சிங் லைன், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மெக்கானிக்கல், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் இது சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தோட அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. மெயினாக ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருங்கொண்ட பண லாபங்கள், வருமானங்கள் எல்லாமே அனுகூலமா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி சில பிறந்தவங்க. இதுலயுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், விட்டு கொடுத்து பிறக்கணும் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள், தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த புரட்டாதி சில பிறந்தவங்க. இனிமே வாழ்க்கையில எல்லாமே ஒரு வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்துல அனுகூலங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே அழகா வரக்கூடிய யோகத்தை இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா கொடுக்குறாரு. அதாவது இந்த புரட்டாசியில பிறந்தவங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்க தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நபர்கள். இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது. இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற லாபங்கள், வருமானங்கள், வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள், வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள் இது எல்லாமே நிறைய பேர் கிடைக்கும். இப்ப வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய இருக்கு. வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்காது. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேவதியில பிறந்தாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம், ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள், நிறைய பேர் ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி இது சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா இருப்பாங்க. இனிமே எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பா தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிப்புகள், உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். வேலையில ஒரு அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வரது வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், திடீர் யோகங்கள் எல்லாமே உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.